ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது காடை முட்டை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கோழி முட்டையும் எடுத்துக்கலாம். நான் காடை முட்டை ஒரு 20 முட்டை வேக வச்சுருக்கேன். வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கோழி முட்டை வேக வச்சாலும் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் இந்த மாதிரி சூப்பராக ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு வெங்காயம் மட்டும் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பை வந்து இது கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ வடை சட்டி வச்சுக்கலாம். வடை சட்டி வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். போடுற எல்லா மசாலாவும் ஐஸ்கிரீம் ஸ்பூனில் தான் போடுறேன். அந்த அளவுக்குள்ள மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நார்மல் வரமிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உடனே வந்துட்டு இப்போ ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துடணும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னா இல்லை, மசாலாவோட ஒரு நிமிஷம் கலந்தாவே போதும். ஏன்னா முட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெங்காயம் வாயில் நல்லா கடிபட்டுச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த லைட்டாக கலந்து விட்ட உடனே முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே முட்டையில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். காடை முட்டை ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப லபக்குன்னு எல்லாம் உள்ளுக்கரை போயிடும். இப்போ இதை வந்து நான் அவ்வளோதான் கலந்து விட்டுக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது தோசை, சாம்பார் சாதம், ரசம் சாதத்துலேருந்து பிரியாணி வரைக்கும் சூப்பராக இருக்கும். பாய்.